ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 9ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன், எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட யூசேஜை எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு புக் பேக் 5 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 142ல் ஸ்டார்ட் ஆகுது. லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் த ஃபங்க்ஷன் யூஸ்டு டு ஜென்ரேட் a series of values in Python. Using range function, you can create a list with a series of values. The range function has 3 arguments. ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பைத்தானில் நீங்கள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். பொதுவாக ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறது கீவேர்டு, ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. இது 3 ஆர்குமெண்ட்ஸு. ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் வேல்யூ பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரீஸ். ஸ்டார்ட் வேல்யூ அப்படிங்கிறது ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற சீரீஸில் ஸ்டார்டிங் வேல்யூ எந்த நம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. 0 இஸ் த டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ. நீங்கள் ஸ்டார்டிங் வேல்யூக்கு எந்த விதமான ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். எண்ட் வேல்யூ அப்பர் லிமிட் ஆஃப் சீரீஸ். நீங்கள் க்ரியேட் பண்ணுற சீரீஸோட அப்பர் லிமிட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காக எண்ட் வேல்யூ யூஸ் ஆகுது. பைத்தான் டேக்ஸ் த எண்டிங் வேல்யூ அஸ் அப்பர் லிமிட் -1. பைத்தான் எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட எண்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் வேல்யூவாக என்ன கொடுக்குறீங்களோ அதிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதை தான் எண்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் எண்ட் வேல்யூ 5 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா 5 - 1 4 தான் பைத்தான் எண்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். மூணாவது ஆர்குமெண்ட் ஸ்டெப் வேல்யூ இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் which is used to generate as different interval of values. இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் க்ரியேட் பண்ணுற சீரீஸ் ஆஃப் வேல்யூஸில் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில எவ்வளோ இன்டர்வல் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது எந்த ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான். ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜென்ரேட்டிங் ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10. இந்த எக்ஸாம்பிளோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்க நம்பரை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் அப்படிங்கிறது கீவேர்டு, எக்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள். எக்ஸோட வேல்யூ ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் வேல்யூ 1, அப்பர் லிமிட் 11. ஸோ அப்பர் லிமிட் 11 அப்படிங்கிறதுனால எண்ட் வேல்யூ எப்படி கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் லிமிட்லேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சர் தான் எண்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பிரிண்ட்டு எக்ஸு. எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எக்ஸில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இந்த 1 பிரிண்ட் ஆகும். செகண்ட் டைம் ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எக்ஸில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு எண்டு பொசிஷன் ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணோம். எண்டு பொசிஷனோட வேல்யூ என்னென்னா 10. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அதனால் எக்ஸை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இது மாதிரி
அவுட்புட் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து 2வது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்குள்ளார வந்து ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்பர் லிமிட்டாக வந்து 11 கொடுத்துருக்காங்க. எண்டு வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11லேருந்து 1 மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து எண்டு வேல்யூவாக எடுத்துக்கும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து 3 ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஆர்கியூமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ. ஸோ 2 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமில் அடுத்த லைனில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் பொசிஷன் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணணும். அதாவது எண்டு பொசிஷன் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணணும். எண்டு பொசிஷனோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. 10 வந்து இன்னும் ரீச் ஆகலை. அதனால் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும். எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இருக்க எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 2. இப்போ எக்ஸுக்கு புது வேல்யூ வந்து கிடைக்கும் 4 அப்படின்னு. ஏன் 4 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்கனால எக்ஸுக்கு வந்து புது வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடைக்குது. அந்த 4 எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ஃபார் லூப் செக் பண்ணுவாங்க. ஃபார் லூப்போட எண்டு பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 4 வந்து 10 வந்து இன்னும் ரீச் பண்ணலை. ஸோ அதனால் வந்து எக்ஸ் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். எக்ஸில் கரண்ட் வேல்யூ வந்து என்னென்னா 4. ஸோ 4 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி 2லேருந்து 10 வரைக்கும் இருக்க ஈவன் நம்பர்ஸ்லாம் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து 2வது ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டு. கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ சீரீஸ் ஆஃப் வேல்யூவை வச்சு எப்படி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் அ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். To convert the result of range function into list, we need one more function called list function. The list function makes the result of range function as a list. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த சீரீஸ் ஆஃப் வேல்யூவுக்கு யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து லிஸ்ட்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் வேரியபிள், லிஸ்ட் அப்படிங்கிறது கீவேர்டு, அதுக்குள்ளார ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அது கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட்டை வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும். த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு கிரியேட் த லிஸ்ட் இன் பைத்தான். பொதுவாக வந்து இந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து பைத்தானில் யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் வந்து ஈவன் லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிளுக்கு வந்து லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளார வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்பர் லிமிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ யூஸ்வலாக எண்டு வேல்யூ வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சராக வந்து எண்டு வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கும். எண்டு வேல்யூ வந்து இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸ்டெப் வேல்யூ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஈவன் லிஸ்ட். ஈவன் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுற ரேஞ்ச் லிஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த எபோவ் கோட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் டேக்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அஸ் ஈவன் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ மேலே சொல்லியிருக்க ப்ரோக்ராமில் வந்து லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட்டை வந்து இன்புட்டாக எடுத்துக்கும். Thus the even list has the elements of first 5 even numbers. இந்த ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார வந்து ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர் வந்து ஸ்டோராக இருக்கும். ஏன் ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர் ஸ்டோராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பரு. அந்த ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர் வந்து இந்த ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார வந்து ஸ்டோராக இருக்கும். Similarly, we can create any series of values using range function.
The following example explains how to create a list with the squares of first 10 natural number. ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வேணுமாலும் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 நம்பரோட ஸ்கொயரை வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த எக்ஸாம்பிள். பைத்தான் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து எம்டி லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபார் லூப் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1, அப்பர் லிமிட் வந்து 7, எண்டு வேல்யூ வந்து 11 - 1, எண்டு வேல்யூ வந்து 10. ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்கல. ஸ்டெப் வேல்யூ வந்து எதுவுமே கொடுக்காதனால வந்து டிஃபால்ட் வேல்யூ வந்து 1 கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து எஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, x⁴2, அதாவது எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி வர ஆன்சரை வந்து எஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்பெண்ட் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் அப்படிங்கிற லிஸ்ட்டை யூஸ் பண்ணி. அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக வந்து என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எஸ் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து பிரிண்ட் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ளே வந்து என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ அது வந்து இங்கே அசைன் ஆகும். 1⁴2 அப்படின்னு அசைன் ஆகும். 1² = 1. ஸோ அந்த 1 வந்து எஸ்ஸுக்கு வந்து அசைன் ஆகும். எஸ்ஸில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார வந்து அப்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஃபஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப இந்த ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக வந்து 1 வந்து அசைன் ஆகும். ஸ்கொயர்ஸில் கரண்ட்டாக இருக்க என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்ஸில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 1 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். செகண்ட் டைம் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு எண்டு வேல்யூ ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணோம். எண்டு வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. கரண்ட்டாக எக்ஸோட வேல்யூ வந்து என்ன 2. ஸோ எண்டு வேல்யூ வந்து இன்னும் ரீச் ஆகலை. எண்டு வேல்யூ வந்து ரீச் ஆகாதனால இந்த எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னு அசைன் ஆகும். செகண்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப 2⁴2 அப்படின்னு இங்கே அசைன் ஆகும். 2⁴2க்கு வந்து ஆன்சர் வந்து என்னென்னா 4. இந்த 4 வந்து எஸ்ஸுக்கு வந்து அசைன் ஆகும். எஸ்ஸில் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார வந்து அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்ஸில் கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 4. அந்த 4 வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து கடைசி எலிமெண்ட்டாக வந்து ஆட் ஆகும். ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார வந்து ஏற்கனவே 1 அப்படிங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து 4 வந்து அப்பெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 1க்கு அப்புறம் வந்து 4 அப்படின்னு ஆட் ஆகும். கடைசி லைனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார இப்போ கரண்ட்டாக இருக்க வேல்யூ வந்து என்னென்னா 4. அந்த 4 வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி லூப்பு கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகி 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகி அதோட ஸ்கொயரை வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த எபோவ் ப்ரோக்ராம் த எம்டி லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் நேம்டு ஸ்கொயர்ஸ். ஸோ மேலே இருக்க ப்ரோக்ராமில் வந்து எம்டி லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டுக்கு வந்து நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ். இந்த ஃபார் லூப் ஜென்ரேட்ஸ் த நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 10 யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். Inside the loop, the current value of x is raised to the power of 2 and stored in the variables. For loop குள்ளார வந்து எக்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து ஸ்கொயர் பண்ணி எஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஈச் நியூ வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் இஸ் appended to the list squares. ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகிறப்பையும் எஸ்ஸோட கரண்ட் வேல்யூ வந்து ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு வந்து அப்பண்ட் ஆகிட்டே இருக்கும். Finally, the program shows the following value as output. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கீழே இருக்க மாதிரி வந்து ஆன்சர் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நல்லா புரியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.